உங்கள் ஏரியாலேயே உங்கள் கட்சியோட சின்னமே இல்லையே, எல்லாம் கூட்டணி கட்சியோட சின்னமாகுது. உங்களுக்கு மாதிரி மனசு மாதிரி பண்ணலையா சார் அப்படின்னா, ஒன்றும் பண்ணலப்பா. நம்ம என்ன நம்ம கட்சியில் போட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அப்படி இல்லையா கூட்டணி கட்சியில் போட்டிடுறாங்கன்னா அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அதானே கடமை நமக்கு. அதை விட்டு கவலைப்படுறது காண்டாவதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். பேசினது யார்? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். அவர் தான் இப்போ சோ சேட் அப்படிங்கிறது என்னென்னா, அதிமுக சார்பில் அவர் தொகுதியில் யாருமே போட்டியில்லை. என்னடா சொல்கிற அவர் அப்படின்ற மாதிரி சாக்கானீங்கன்னா, அவர்கிட்ட கேட்டதே அதுதான். சார் இல்லை சார், உங்களோட கட்சி சார்பில் உங்கள் தொகுதியில் போட்டிடுறதுக்கு உங்கள் சின்னம் இல்லையே, கூட்டணி கட்சி தானே உங்கள் ஏரியாவில் போட்டிடுறாங்க, இது உங்களுக்கு மாதிரி மனசு ஒரு மாதிரி படல சார், எத்தனை வருஷம் பாரம்பரிய பண்பாடு அப்படின்ற மாதிரி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி அவ்வளோவெல்லாம் சீன் கிடையாது, கட்சியோட தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதான். இப்போ என்ன எங்கள் சின்னத்தில் போட்டிகிட்டு இருந்தாங்கன்னா போட்டிகிட்டவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை பார்த்துருப்போம். இப்போ கூட்டணி கட்சியோட சின்னத்தில் போட்டிடுறாங்க, இப்போ அவங்கள ஜெயிக்க வைக்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிளஸ்ட் தட் தம்பி. நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை நமக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிதானமாக பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். என்னுடைய மனதில் தேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் எங்கெங்கே களத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாக்களிக்கின்றது எங்களுடைய கடமை. அதை செய்து கொண்டிருக்கிறோம்.